நான் அந்த ஆட்டுக்கு தலையில கொண்டு போய் கையை வச்சு என் தப்பெல்லாம் சொன்ன உடனே ஆசாரியன் அந்த ஆடை வெட்டி தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் இதை என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து நேர தூப இடத்துக்கு கொண்டு போகிறார். சி, அனிமேஷனோட உங்களுக்கு சொல்லி தரேன். யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். இந்த நாளில் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடந்த வாரங்களில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கடந்த வாரத்தில் முத்திரைகளை குறித்து பார்த்தோம். இந்த முத்திரைகளை குறித்து பார்த்தோம். இது நேற்று தினத்தில் அனுப்பிட சார்ட் இன்னைக்கு என்னென்ன எடுக்க போகிறேன்னு. தானியேல் புத்தகத்தினுடைய சிறிய கொம்பு, வழிபாட்டு கூடாரமும் பலிபீடமும், மரிக்கும் ஆத்மா தூங்குமா, வரப்போகும் சூரிய சந்திர நட்சத்திர மாற்றங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, பரவாயில்ல, இனி ரிவைஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இல்லை, கடந்த வாரங்களில் பார்த்தோம் 7 21 வகையான நியாய தீர்ப்புகள். 7 7 7 7 எக்காலங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள் காணப்படும் சொல்லி பார்த்தோம். இதில் கடந்த வாரத்தில் இந்த 4 முத்திரைகளை குறித்து பார்த்தோம். முதலாவது வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்க நிறமுள்ள குதிரை. இதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? வெள்ளை குதிரையில் வருகிறவன் அந்தி கிறிஸ்து என்றும், ரெண்டாவது சிவப்பு குதிரையில் வரக்கூடியவன் சமாதானத்தை எடுத்து போட முடியாத அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். He was empowered to remove peace from the world. That's what the Amplified Bible says. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்தி கிறிஸ்து முன்னால பீஸ், he is coming to make peace with the world. ஆனால் இவன் முன்னால் பீஸ் இது பண்ணி எடுக்கும்போது இவனுக்கு கூட இருக்கக்கூடியவன் தான் இந்த சிவப்பு குதிரைக்காரன். ஆனால் அவன்கிட்ட என்ன சொல்லிடுவான், டேய், நான் முன்னால் நல்லபடியாக பீஸ் பண்ணுற மாதிரி போகிறேன், நீ பின்னாடி சமாதானத்தை எடுத்து போட்டு வா. அதான் அந்த ட்ரெண்ட். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் மேடைகள்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க, பின்னால் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஆளுகளை வச்சு அடிக்கிறது, இது கடத்துறது, வைக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இவனும் அந்தி கிறிஸ்துவும் அந்த மாதிரி காரியங்களை செய்வான். பின்ன பஞ்சம் வரும். அந்த கருப்பு குதிரை பஞ்சத்தை குறிக்கிறது. மங்கின நிறமுள்ள குதிரை, அங்கே இருந்தவன் மரணம் என்று அவனுக்கு பின்னாக பாதாளம் செல்லும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சில குணாதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ அவனை குறித்து நான் பார்க்கும் பொழுது, வெள்ளை குதிரையில் இருந்தால் எரிந்தவன் வில்லப்படுத்தினா இதெல்லாம் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு விஷயம் நம்ம நல்லா அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நாளில் எடுக்க போகிற பாடம், இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய டீப்பர் இது நாம் எடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் இது. அதுக்கு பிற்பாடு 5வது முத்திரை பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஏசாயா 14 அதிகாரத்தில் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலையும் தாழ விழுந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேலே இருந்து அவன் என்ன சொன்னான், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி படைக்கப்பட்ட தூதன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த முற்பட்டபடினால தேவன் அவனை கீழே தள்ளினார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவன் அப்படிதான் சொன்னான். தொடர்ந்து சொல்லுகிறான், அந்த நான் மேலே போய் தேவனுக்கு எதிராக இது பண்ணுவேன் அப்படின்னு. எசேக்கியேல்ல பார்க்கும் பொழுது இதே சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அழித்து போடுவேன். அதிகாலையின் திருப்பி அந்த அதிகாலை இது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்த உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் அநேகத்தினாலும் உன் பரிசுத்த தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய், உன்னையின் பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். என்ன நடந்துச்சுன்னா பிரதர்,
சாத்தான் கீழே விழுந்த பொழுது அவனுடைய வாஞ்சை என்னன்னா, he wanted to establish his kingdom. ஏன்னா அவன் பரலோகத்திலேயே தேவனுக்கு மேலாக நான் உன்னதத்தில் ஏறுவனாக்கும் சொன்னான். பரலோகத்திலேயே தேவனுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறி நான் சிங்காசனத்தை ஸ்தாபிக்க பண்ணுவேன். மாத்திரல்ல, அவன் பூமியில் வந்து என்ன பண்ணான், பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதை நகரங்களை அழித்தவன். தாளங்க வந்து பூமியில் வந்து, நான் அன்னைக்கு சொன்னேன், நம்ம பார்த்தோம், இப்பிரபஞ்சத்தின் தேவன் போட்டிருக்குது. அப்போ நடக்க போகிற காரியம் என்ன, தாழ அவன் சாத்தான் அந்த பூமியில் விழுந்ததிலிருந்து அவனுடைய வாஞ்சையெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படியாவது ஸ்தாபித்து விட வேண்டும். ஏன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:3 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவன் ஆண்டவர் சொன்னது என்ன, அவனுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இவன் என்ன செய்வான், இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பான். கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட் சொல்லும். கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பவன் ஃபால்ஸ் மெசையா. அவன் வரும் பொழுது மேசியா மாதிரியே கிறிஸ்து போன்று தோற்றம் அளித்து தான் அங்கே இதெல்லாம் சீனெல்லாம் உண்டு பண்ணுவான். போன வாரம் பார்த்தோம், யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவன். பார்த்தா ஊழியக்காரன் மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் ஆலயத்தை கட்டி கொடுத்து ஒரு வாரம் உடன்படிக்கை பண்ணுவான்னா, they will be the happiest person in the world. யாரு? யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலர்கள். அப்போ இவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவன். இதுக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால நான் விளக்கமாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாத்தான் பூமியில் உள்ளது தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் என்னன்னா, ஸ்தாபிக்க விடாமல் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிற சம்பவத்தை குறிக்கிற காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம். The conflict is going to be between Satan and the Lord Jesus Christ, the creator of the world. அப்போ அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அக்கிரமக்காரன் 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 வரை சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய சாத்தான், அவர் அக்கிரமக்காரன். சாத்தானுடைய செயலின்படி சாத்தான் அந்த அதிகாரத்தை கொடுப்பான் அவனுக்கு. சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் சகல வஞ்சகத்தோடு இருக்கும். வேதத்தை தெரியாதவங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதவங்க இதை பார்த்த உடனே நினைச்சுக்கிடுவாங்க இதுதான்டோய் உண்மை அப்படின்னு. பொய்யான அற்புதம் நடக்கும், அவன் ஒரு காயப்படுவான், அவன் குணமாகிவிடும். ஜனங்கள்லாம் நினைச்சுக்கிடுவாங்க இவன் தான் மேசியா. யூதர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இவர் தான் மேசியா. சகல நம்ம நாட்களில் நடக்கிற இயேசு கிறிஸ்துவ மூலமாக நடக்கிற வல்லமே கூட அதிகமாக இவன் மிஞ்சி விடுவான். அப்படிப்பட்டவன் தான். இவனை குறித்து அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருந்தது. முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருந்தார். 7:8 24-25 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறு ஒரு சிறிய கொம்பு. ஆன்டி கிரைஸ்ட் எப்பவுமே இந்த சிறிய கொம்பு தான். 10 ஒரு சிறிய கொம்பு அங்க இருக்குது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. 10 கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே, அந்த சிறிய கொம்பில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவளை பேசும் வாயும் இருந்தது. புரியுதுங்களா? அங்க ஒரு கண் இருக்கு, வாய் இருக்கு. அப்படின்னா என்ன? பெருமையானவளை பேசுவான். ஏன் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாகிவிட்டது? உலகம் முழுவதும் பிரச்சனையில் கிடக்கும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வந்து, பாத்தியா நான் உங்களோடு கூட என்னெல்லாம் காரியங்கள் பண்ணிவிட்டேன் என்று அவன் பெருமையானவர்களை பேசுவான். அதான் அந்த படத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது.
புரியுதுங்களா? அவன் பெருமையான பேசு. மேலும் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி காலத்திலோ வென்றால், தானியேல் 600 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. ஆண்டவர் தானியேல் மூலமாக அப்பவே பேசினார். என்ன பேசினார்? கடைசி காலத்தில் வென்றால் மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா வருவான். சூதான பேச்சு, இந்த நாட்களில் பேச்சில் ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதர், ஹிட்லர் எப்படியாக பெரிய ஆளானாரு? வாக்குசாத அவர் பேச்சை கேட்டாருன்னா அப்படியே பீப்புள் வில் பி ஸ்பெல் பவுண்ட், அப்படியே நிற்பாங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியமான பேச்சு. அது மாதிரி தான் இவனுக்கு கள்ளத்திற்கு தரிசி, அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி இருக்கிறான், சாத்தான் கள்ளத்திற்கு அந்தி கிறிஸ்து, ஸ்போக்ஸ் பர்சன். புரியுதுங்களா? அப்போ இந்த சூதகமான பேச்சு அவனுடைய வல்லமை பெருகும், அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்வான். பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் வேலை அதுதான். அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல போறேன். ஏன் பரிசுத்தவான்களை அழிக்க வேண்டும்? தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து போடுவான். அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்து ராஜா தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமான ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். நல்ல கவனிச்சுக்காங்க. அந்தி கிறிஸ்து வரும்பொழுது தேவனுக்கு மேலாக தன்னை பெரியவன் ஆக்குவான். ஆச்சரியமான காரியம், அவன் சாமர்த்தியமான பேச்சில் ஆச்சரியமா இருக்கும். உலகத்தின் ஜனங்கள் வேதத்தை அறியாதவர்கள், ஒருவேளை நம்ம பைபிள் ஸ்டடியில் உள்ளவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். எல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடி தான் பெஸ்ட்னு சொல்லல. இப்ப நம்ம இருக்கிற கூட்டங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் தேவ பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவார்கள். கோவம் தீரும் மட்டும் அவனுடைய காரியம் கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், எங்கிருந்து வர்றான்னு தெரியாது, ஒருவேளை யூதர்கள் இருந்து வரலாம், எங்கிருந்து வர்றான்னு தெரியாது. ஸ்திரீகளின் சேகத்தையும் நல்ல கவனிங்க, எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை பெரியவனாக்குவான். ஸ்திரீகளின் சேதத்தை விரும்பாதவன்னா அர்த்தம் என்னன்னா சேம் செக்ஸ் மேரேஜ். இந்த நாட்கள்ல நடக்கிறது இல்ல, ஆணும் ஆணும், அவன் அந்த மாதிரி ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை. இந்த நாட்கள்ல அதுக்கு எதிராக அதுதான் காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, he will establish kingdom, he will have control over the political system, commercial system and the religious system. அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில the political government will be ruled from probably from Rome. He will have the political system and he will control the religious system as well. மதம் அவனுக்கு கீழே வந்துவிடும். எருசலேமில் இருந்து ஆட்சி செய்வான். தேவனுடைய கோபாக்கினை நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள். அவன் எருசலேமில் இருந்து கமர்ஷியல் ரிலிஜியஸ் இதை ஆட்சி பண்ணுவான். கமர்ஷியல் கவர்மெண்ட் வில் பி ஃப்ரம் பாபிலோன். அதெல்லாம் ரெவலேஷன் 17-18 அந்த கமர்ஷியல் கவர்மெண்ட் ஒரு மிருகத்தின் மேல இருக்கிற ஒரு செருக்கான ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். He will have the commercial economy will be under his control. Banking system will be under his control. Religion will be under his control. Ruling will be under his control. இந்த அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சியிலே 7 வருடம் நடக்கிறதுல தேவனுடைய கோபாக்கினை, நல்ல கவனிங்க, இது தேவனுடைய கோபாக்கினையில் நடக்க போகிற சம்பவங்கள் இந்த 7 வருடத்தில். அப்படி என்றால் தேவன் இந்த அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி காலத்தில் அவனை தண்டிக்கும்படியாக தேவன் செயல்படுவார். இங்க ரெவலேஷன் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது ஜனங்கள் சொல்லுகிறாங்க, அந்த பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மகளிலும் ஒழித்து கொண்டு
நான் இந்த 6ஆம் முத்திரையை பற்றி பிறகு பார்க்க போறோம். பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்போ முத்திரைகளை திறக்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறது சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இதை செய்ய போறாங்க. எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகாநாள் வந்து விட்டது. எப்படி கோபாக்கனை வரும்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் எப்படி நடந்துச்சது? யார் அது? எகிப்தில் வாதைகளை அனுப்புறது யாரு? தேவன். மனுஷன் வாதைகளை அனுப்பும் பொழுது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. மனுஷன் யுத்தம் பண்ணும் பொழுது he can destroy only certain part of the world. ஜப்பான்ல கொண்டு போட்டாங்க, ஜப்பான் மாத்திரம் தான் வந்தது. ஆனா உலகம் முழுவதும் அழியும்படியாக மனிதனுடைய கண்டுபிடிப்பினால முடியாது. God will not use the human invention to destroy the world. கோபானுக்கு நாட்கள்ல மனிதன் கண்டுபிடித்திருக்கிற இந்த யுத்த தளவாடங்களை பயன்படுத்தி தன்னுடைய கோபத்தை காட்ட மாட்டார். எகிப்தில் எப்படி நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் இருக்கும் பொழுது கோபாக்கனை 10 வாதைகள் இருந்தது. ஆனா எல்லா வாதைகளும் யாரை பாதிச்சது? இஸ்ரவேல மாத்தம் எகிப்தியர்களை தான் பாதிச்சது. யூத ஜனங்களை பாதிக்கல, ஈவன் மிருகங்களை கூட பாதிக்கல. புரியுதுங்களா? அப்போ இந்த 7 வருட ஆட்சியில தேவன் தன்னுடைய கோபாக்கினியை நிறைவேற்றுவார். அதான் அதிகாரங்கள் 6ல இருந்து 19 வரை உள்ள சம்பவங்கள். இந்த கோபாக்கினின் நாட்கள்ல தேவன், நல்ல கவனிங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவரும் தங்களுடைய கோபத்தை காட்டுகிற நேரம் தான் இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஆனால் கீழே பூமியில அந்திகிறிஸ்து சாமர்த்தியமாக பேசி ஜனங்களை வஞ்சித்து தனக்கு கீழாக கள்ளத்திற்கு தரிசி அந்திகிறிஸ்தையும் வச்சு அநேக காரியங்களை ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பார். அதனால கடைசி 16 அதிகாரத்தில் வரும் பொழுது மகா உபத்திரவ காலம். இதற்கு பேர் யாக்கோபின் இக்கட்டு காலம். நல்லா கவனிச்சுக்காங்க. எரேமியா 30:7 சொல்லுகிறது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அந்த மகா உபத்திரவ காலம். ஏன் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்? அதான் அந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆனாலும் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். யாரு? யாக்கோபு, இஸ்ரவேலர்கள். இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனா என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். எப்படி எகிப்தில் ஒரு இக்கட்டு வந்ததோ அதே போல இந்த உபத்திரவ நாட்கள்ல யாக்கோபுக்கு, மெயினா இஸ்ரவேலருக்கு, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாத இதர ஜனங்கள் பூமியில அந்த அந்த அவருடைய ஆட்சியின் கீழே தான் இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனா மெயின் கான்ஃபிளிக்ட் இஸ் பிட்வீன் Antichrist and the children of Israel. But God will preserve the children of Israel. அதனால யாக்கோபின் இக்கட்டு காலம். ஏன் யாக்கோபின் இக்கட்டு காலம்? நான் முதல்ல சொன்னேன், ஆதியாகமம் 12ல் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு கண்ணு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை நீங்க பாருங்க. துவக்கத்துல இருந்தே பார்ப்போம். 12வது அதிகாரத்தில் சொன்னார் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சாத்தானுக்கு தெரியும் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து தான் ஒருத்தன் வரப்போறான், அவன் தான் இந்த பூமியை முழுசுமா ஆள போறாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார். ஏன்? இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எப்படியாவது தடை பண்ண வேண்டும். 430 வருடம் அடிமைத்தனம். இந்த 430 வருடத்துல ஜனங்கள்லாம் என்ன நடத்திருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் முடிஞ்சது. எங்க அவர் ஆசீர்வதிக்க போறாரு?
430 வருஷம் ஆச்சு, இனி எப்படி அது முடியும், நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் தான், அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் 430 வருடத்துக்கு பிற்பாடு மோசையை கொண்டு தேவன் அங்கிருந்து கொண்டு வர்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை. அப்பவும் விட்டானா, வாதைகளை அனுப்பி கொண்டு வந்தார். அப்பவும் விட்டானா, பார்வோன் இந்த யூத ஜனங்களை விரட்டி கொண்டு வருகிறதை பார்க்கலாம். You see, the whole entire throughout history, you will find that Satan will try to destroy Israelite Jewish people because the king has to come from there. அதான் அந்த கான்ஃப்ளிக்ட், அதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு. The final event, the final conflict, the final war. பார்வோன் விரட்டினா என்ன நடந்துச்சு? கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுது? ராஜாக்களுடைய காலம். அப்பவும் அந்த சந்ததியை வரவிடாம தடை பண்ணான், கொண்டார்கள். கடைசி ஒரே ஒரு ராஜா இருந்தான், சிறையிலிருந்து அவனை மீட்டு அவரை தலையை உயர்த்தி திருப்பவும் அந்த சந்ததி வந்துச்சு. இஸ்ரவேல் சரித்திரத்தை நீங்க பின்னால திரும்பி பார்த்தா தெரியும். பிற்பாடு அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் சொல்லல, ஐ எம் டெல்லிங் யூ ஒன்லி மேஜர் ஈவென்ட்ஸ். பின்னால பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து சிறைப்படுத்திட்டு போனான். அதுக்கு முன்னால அசிரியா ராஜா வந்து வடபகுதியில் உள்ள 2 கோத்திரத்தை கொண்டு போயிட்டான், 10 கோத்திரத்தை. பாபிலோனிய நேபுகாத்நேச்சர் 3 முறை வந்தான். 605, 597, 586 3 தடவை வந்து எருசலேமை பாழும் வனாந்தரமாக்கி ஆலயத்தெல்லாம் இடிச்சு போட்டு கொண்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்லியிருந்தார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, ஏசாயம் மூலமாக 70 வருடத்திற்கு பிற்பாடு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தாரா? கொண்டு வந்தார் இல்லையா? திருப்பி வந்தாங்க. எஸ்ரா செருபாபேல் தலைமையில் வந்தாங்க. செருபாபேல் வாஸ் த கவர்னர், ஜாஷுவா வாஸ் த ஹை பிரீஸ்ட். அப்புறம் 58 வருஷத்துக்கு பிற்பாடு எஸ்ரா வந்தார், பலிபீடம் கட்டினாங்க. அப்புறம் 13 வருஷத்துக்கு பிறகு நெஹேமியா வந்தார், அலங்கத்தை கட்டினாங்க. இதுதான் பிரதர் பைபிள், இதுதான் பிரதர் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்புறம் என்னாச்சுது? நியூஸ்ல 400 வருடம் சைலண்ட் பீரியட். People thought finished, no more Israelites. அப்புறம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய காலம். அங்க நீங்க எதுல 8th இருக்கும் பொழுதே சின்ன பிள்ளைகளெல்லாம் கொன்னுட்டாங்க. ஏன்? இந்த சந்ததி வரக்கூடாது. அதுக்கு பிறகு எங்க சின்ன பிள்ளைகளை கொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது. ஏன்? அவன் யாரு? ஏரோது யாரு தெரியுமா? ஏதோமியருடைய வம்சத்திலோட, ஏசாவுடைய வம்சம். இந்த ஏசா வம்சத்தில் வந்தவன் தான் ஏதோமைட்ஸ். அவன் எப்பொழுதும் இஸ்ரவேலோட காட்டி கொடுக்கிறது தான். சுற்றுலா நாடுகள்லாம் இஸ்ரவேல எத்தனை முறை, 30-40 முறை அந்த ஜனங்களை அடிச்சு 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 திரும்பி அந்த ஜனங்கள் துளிர்த்து வருகிற ஒரு கூட்டம். அதனாலதான் அவன் சிறு குழந்தை இயேசுவை கொல்லுவதற்காக எல்லா குழந்தைகளையும் கொண்டான். அப்புறம் AD 70 நடந்தது என்ன? கம்ப்ளீட் யூதர்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. The temple was desecrated. பண்ணிய பலி செலுத்தினாங்க. யூதர்கள் 70 AD 70 உலகம் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. நடந்து என்ன தெரியுமா? 1948 ஏப்ரல் 14 பின்னும் தேசம் உருவானது. இந்த உலக சரித்திரத்திலேயே அழிந்து போன ராஜ்யம் திரும்பி வந்ததில்லை இஸ்ரேல் தேசத்தை தவிர. இதான் சரித்திரம் பிரதர். இப்பொழுது அந்தி கிறிஸ்து வந்து மேலிருந்து விழுந்தானே, அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்ளும்படியாக செய்ய போகிற காரியம்தான் இவனுடைய ஆட்சி. சூசகமாக பயங்கரமா பேசுவான். இந்த பார்த்தீங்களா? இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேலும் ஏசாயாவும் போட்டிருக்கிறேன். பூமியை, இந்த கடைசி பாருங்க, ஏசாயா கடைசியில் பாருங்க, பூமியை இந்த இருக்கு பாருங்க, பூமியை தத்தளிக்க பண்ணவும், இந்த பகுதி பூமியை
தத்தளிக்க பண்ணுவான். பூமியை தத்தளிக்க பண்ணவும், ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்தவன். பரிசுத்த தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கி விடுவான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இந்த பூமியில் அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான், அந்தி கிறிஸ்து. அதுதான் அந்த நாட்களில் இவனுக்கு தலைவணங்காத அநேக ஜனங்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். அதை தான் நம்ம அடுத்தது 5வது முத்திரையில் பார்க்க போகிறோம். பலிபீடத்தின் கீழ் ஆத்மாக்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். நல்ல இந்த கொல்லப்பட்ட ஆத்மா ஏன் பலிபீடத்திற்கு கீழே இருக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? பலிபீடத்தின் கீழே இருந்து அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பூமியில குடியிருக்கிறவர்கள் யாரு? அந்தி கிறிஸ்துவும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள் மீது எப்பொழுது ஆண்டவரே நீர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறீர்? அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் படிவடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா 1,44,000 பேர் முத்திரையிடப்பட போறாங்க. யூதர்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அநேக பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அதனால இன்னும் கொஞ்சம் நீங்க இளைப்பாருங்கள், அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் அந்த படம், பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள். கீழே அந்த வெள்ளை இருக்கு பாருங்க, அது ஆத்துமாக்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க? பலிபீடத்தில் இருந்துட்டு அவர்கள் எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். எங்க இருந்து கூப்பிட்டாங்க? பூமியிலிருந்து கூப்பிட்டாங்களா, பரலோகத்திலிருந்து கூப்பிட்டாங்களா? அதான் அந்த நாளைக்கு பாடம். சரி பிரதர், எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் ரொம்ப ஜெபிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நிறைய ஆண்டவர் நிறைய பல சோசத்துலையும் கற்றுத்தரார். பார்த்தேன். தேங்க்யூ. ஹோப் யூ ஆர் ஆல் ப்ரேயிங். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர் சப்போர்ட். ரியலி தேங்க்யூ. ஓகே. அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. இந்த பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள். இப்போ இந்த ஆத்துமாக்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த பலிபீடம் எங்கு உள்ளது? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதர், பூமியில எப்படி வழிபாட்டு கூடாரம் இருக்குதோ அதே போல பரலோகத்தில் இல்ல, இப்படி மாற்றி சொல்லுவோம். பரலோகத்தில் உள்ள வழிபாட்டு கூடாரத்தினுடைய மாதிரி தான் பூமியிலே மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு பரலோகத்தில் பிரதான ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை எபிரேயர் 8:5 பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அங்க உள்ள சாயலும் நிழலும் தான். ஒரிஜினல் அங்க இருக்குது.
இந்த நாளில் அந்த வழிபாட்டு கூடாரத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். மலையில காண்பிக்கப்பட்ட மாடல் பரலோகத்தில் உள்ள மாடல். அடுத்தது எபிரேயர் 9:23 பார்த்தானா, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அது என்ன பலி? ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இவர்களின் ரத்தத்தினால இங்க சுத்திகரிக்கப்படணும் பூமியில. ஆனால் பிரதான ஆசாரியர் தம்முடைய ரத்தத்தினாலே பரலோகத்தில் ஒரே தரம் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். You don't have to go every year. There is no day of atonement every year. We have the day of atonement only one time, at the time you are being saved. பரலோகத்தில் உள்ளவர்களா இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்தபடி மெய்யான பரிசுத்த தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இது கையால் செய்யப்பட்டது. பூலோகத்தில் காணப்படுகிற வழிபாட்டு கூடாரம் கையால் செய்யப்பட்டது. அந்த வழிபாட்டு கூடாரத்தின் வழியாக பிரதான ஆசாரியன் செல்லவில்லை. பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். புரியுதா? பரலோகத்தில் இயேசு மேல பிரவேசித்திருக்கிறார். நம்ம எதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன்னா, இந்த ஆத்துமாக்கள் எந்த பலிபீடத்தின் கீழ் இருக்கிறது, அடுத்தது ஏன் பலிபீடத்தின் கீழ் இருக்க வேண்டும், வேற எங்கேயாவது இருக்கலாமே. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் இல்லையா? தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். ஏன் பாவம் செய்கிற ஆத்மா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை? ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. லேவியராகமம் 17 சொல்லு, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது ரத்தம் பலிபீடத்தின் கீழ் சிந்தப்படும் பொழுது அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் நமக்கு எப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரலோகத்தில் உள்ள பலிபீடத்தின் அடிவிலே அங்கு சிந்தப்படுகிறது. ஏன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. The life is being taken out. ஆண்டவரத்தில் என்ன சொல்லுகிறாங்க? இந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது, ஆண்டவரே இளங்கோ பாவம் செய்தான், அவனுக்கு பகரமா அந்த ரத்தத்தை நாங்கள் சிந்துகிறதுல உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாவ நிவர்த்தி செய்கிறாங்க. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி. லேவியராமத்தில் பாருங்க, 4:4-7 வரை அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து, ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில காளையை கொண்டு வரணும். அதன் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனை கொல்ல கடவன். அப்படின்னா அந்த ஆட்டுக்கு தலையில கையை வச்சு, நான் இந்த சப்பெல்லாம் செய்தேன், இதை இந்த ஆட்டுக்கு மேலாக நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் கொல்லப்படுவதற்காக பதிலாக அந்த ஆடு அல்லது காளை கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து, listen carefully, he will take the blood
and take it into the tabernacle. ஆசரிப்பு கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த தலத்தின் எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன் உள்ள மகா பரிசுத்த தலத்திற்குள்ள. இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்க வெளிய பலிபீடத்தில் ஆடு அடிக்கப்படுகிறது, உள்ளே மகா பரிசுத்த தலத்தில் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்பதான் அவனுக்கு பாவ நிவர்த்தி. லேவியராகமம் 16 பாருங்க. பின்பு ஆரோன் பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால், இது எங்கன்னா சந்நிதிங்கிறது சொல்றது என்னன்னா பரிசுத்த தலத்தில் இருக்கிற நெருப்பு தணல், குந்திரிக்கம் போடுகிற இடம், தி ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அங்க தன்னுடைய தூப கலசத்தை நிரப்பி அதுல இருந்து தணலை எடுத்து அதுல குந்திரிக்கத்தை அதை இன்சென்ஸை போட்டு பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு போய் எங்க மகாபரிசனத்தில் கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூபபேகமானது சாட்சிப்பட்டின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியின் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். நல்ல கவனிங்க, நான் அதை காட்டுறேன், டீட்டெயிலாக வரும் இன்னும். அப்போ தூப வர்க்கம் உள்ளுக்கு போகுது, ரத்தம் மகா பரிசுத்தலத்தில் தெளிக்கப்படுகிறது. அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. லேவியராமம் அடுத்தது லேவியராமம் 4:7 பின்பு ஆசாரியன் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூபபீடத்து கொம்புகளின் மேல், அதாவது ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ்ல கொம்பு இருக்கும், அந்த கொம்புக்கு மேல ரத்தத்தை பூசி காளையினுடைய மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி விடணும். அப்போ பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படுகிறது ரத்தம். ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படுகிறது கொல்லப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தம். கொல்லப்படுகிற தேவ பிள்ளையுடைய ரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் அந்த படம். அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கதான் ஆடை வெட்டணும், தண்ணீர் தொட்டி இருக்கிறது, இடையில பரிசுத்த தலம், இந்த பகுதி பரிசுத்த தலம், அடுத்தால மகா பரிசுத்த தலம். இந்த பலிபீடத்திற்கு கீழாக தான் அவன் இது பண்ணணும். இந்த படம் கொடுத்துருக்கோம் பாருங்க, இதுதான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு நல்ல புரியும் பாருங்க. 3 பகுதியாக பிரிச்சு இருக்கிறோம். ஒன்று வெளிப்பிரகாரம், அடுத்தது பரிசுத்த தலம், அடுத்தது மகா பரிசுத்த தலம். இங்க வெளியே வெளிப்பிரகாரத்தில் சூரிய வெளிச்சம் தான் உண்டு. வெளிப்பிரகாரத்தில் சூரிய வெளிச்சம், அங்க இருப்பது தகன பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் தான். அடுத்தது ஒரு கேட்டனை தாண்டி உள்ளுக்கு போனீங்கன்னா பரிசுத்த தலம், அங்கே குத்துவிளக்கு வெளிச்சம். அங்க 3 சம்பவம் இருக்குது. தூபபீடம், சமூக தப்பம், குத்துவிளக்கு. அதற்கு அடுத்ததாக மகாபரிசுத்த தலத்திற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி, அங்கே தேவனே வெளிச்சம். அதனால நம்ம ஊர்களில் சில டெம்பிள்களில் பார்க்கலாம், மூலஸ்தானம்னு வச்சிருப்பாங்க, உள்ளுக்கு இருட்டா இருக்கும். புரியுதுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. இந்த தகன பலிபடத்திற்கு கீழே தான் ரத்தம் சிந்தப்பட வேணும். இங்க உள்ள ஆட்டை வெட்டி இங்க இருந்து ரத்தத்தை கொண்டு போய் இந்த தூபபீடத்தில் ஒரு கொம்பு இருக்கு பாருங்க, இந்த கொம்புல போய் ரத்தத்தை பூசுவான். 1. 2வது தன்னுடைய விரலினால் ரத்தத்தை நனைத்து இந்த ஆடை வெட்டி அதை கொண்டு போய் உடன்படிக்கையின் பெட்டியில் போய் தெளிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி அட்டோன்மெண்ட்,
The cover is called atonement. Kaparoth, Hebrew. The one which covers. இந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இந்த ஆடு போய் ஆடுன்னு வைங்க. இந்த ஆடை நான் கொண்டு போன உடனே நான் அந்த ஆட்டுக்கு தலையில கொண்டு போய் கையை வச்சு என் தப்பெல்லாம் சொன்ன உடனே ஆசாரியன் அந்த ஆடை வெட்டி தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் இதை என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து நேர தூப பீடத்துக்கு கொண்டு போகிறார். அனிமேஷனோட உங்களுக்கு சொல்லி தரேன். யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். இந்த தூப பீடத்தில் கொம்புகளில் போய் பூசணும் பிரதர். அடுத்தபடியாக அங்கிருந்து என்ன செய்வாரு, உள்ளுக்கு போய் 7 தரம் உடன்படிக்கை பட்டியல அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த உடன்படிக்கை பட்டியல அப்புறம் என்ன செய்வாரு, மீதியான ரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றி விடுவார். அதை நம்ம பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. Without the blood being shed at the altar, you cannot go to the, you cannot enter inside. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. கொஞ்சம் குறையல்ல, ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பலிபீடமும் பாவ நிவர்த்தியும் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சந்நிதியில தூப வர்க்கம் போடணும். அதனாலதான் நம்ம முதல்ல பார்த்த தூப வர்க்கம் என்னன்னு பார்க்க போறோம். இவங்க என்ன சொன்னாங்க, எதுவரைக்கும் நீங்கள் பழி வாங்காமல் இருப்பீர்கள், அதான் ஜெபம். அந்த ஜெபம் தான் தூப வர்க்கம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாக்கள் எங்க இருக்குது? பலிபீடத்தின் கீழே இருக்குது. இங்க மறிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ரத்தம் இங்க அடிக்கிற நேரத்தில் அங்க இம்மிடியட்டா தேவனுடைய சன்னிதானத்தில் போயிட்டோம். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 5 வகையான பலிகள் உண்டு. லேவியராகமத்தில் தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இதுல இந்த 4ம் 5ம் இஸ் வெரி மேண்டேட்டரி. தே ஹேவ் டு டு இட். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா தேவன் வழிபாட்டு கூடாரத்தை கொடுத்ததுக்கு காரணமே சபை நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுத்தார், சும்மா இல்லை. ஏன் கொடுத்தாரு? நம்ம ஊர்ல எல்லைகள்ல ஒவ்வொரு ஊருக்கும் எல்லையில ஒரு கோயில் இருக்கும் பாதுகாக்கிறதுக்காக. ஆனா அது கோயிலா தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கொடை கொடுப்பாங்க, இதாக பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய ஜனங்கள் அவருடைய மத்தியில் இருப்பதற்கு காரணம் அவர் இருந்த ஆசீர்வாதம் வரணும் இல்லை. நீங்க கோயில் கொடுத்து கட்டி கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நோ 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 நோ. அந்த கோயிலில் போய் பலிபடம் செலுத்தல போய் பலியை செலுத்தணும். பாவ மன்னிப்பு படணும், அனுதினமும் செலுத்தணும். அங்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யணும். Then the people will be blessed. Then their agriculture will be blessed. இவைகள் எல்லாமே பரலோகத்தின் சாயலுக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாமளும் we have to do all the accept the sacrifice of Jesus. அதான் பரலோகத்தில் உள்ளது. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஏன் இந்த கீழே ஒரு கிராஸ் படம் போட்டிருக்கோம் பாருங்க. Without the cross here you cannot cross. Mind it.
without being crucified with Christ, you cannot take baptism. Without being resurrected with Christ, you cannot take baptism. பலிபீடம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, பலிபீடம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பலிபீடம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, பலிபீடம் இல்லாமல் மீட்பு இல்லை, பலிபீடம் இல்லாமல் பரலோகம் இல்லை, பரிபூரணம் இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லை, பரிபூரணம் இல்லாமல் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, பரிபூரணம் இல்லாமல் பலிபீடம் இல்லாமல் உனக்கு வசனம் புரியாது, சமூக தப்பு கிடையாது. பலிபீடம் இல்லாமல் நீ மகா பரிசுத்தத்துக்குள் நுழைய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அந்த முதல் ஸ்டெப் நீ முடிக்காம சும்மா கிறிஸ்தவனா நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் முகம் மோசேனுடைய முகம் பிரகாசித்து போல நம்முடைய முகம் பிரகாசிப்பதில்லை. We have to be crucified with Christ, my dear children of God. You have to be identified with Christ. இந்த முதல் பீடத்தை நீங்க தாண்டி தான் ஆகணும். இல்லை நான் சிஎஸ்ஐ நான் பணம் கொடுக்க நான் காணிக்கை கொடுக்க, இங்க காணிக்கைக்கு இடம் கிடையாது. இந்த முதல் ஸ்டேஜ் தாண்டலன்னா இன்னும் நான் பின்னால விளக்கத்துக்கு வர அடுத்தால. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். whatever the sin you might have committed. சிலுவை இல்லாமல், இது நம்ம பார்த்து விட்டோம், சிலுவை இல்லாமல் உன்னுடைய ஜபம் வீண். மைண்ட் இட். அங்க அந்த பலிபீடத்தின் ஆத்துமாக்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் பூசி அதனுடைய இரத்தத்தை 7 தரம் உள்ளே தெளித்து அந்த தகன பீடத்தில் இருக்கிற, இந்த தகன பீடம் தெரியுது, ஸ்மோக் மாதிரி வந்துகிட்டு இருக்கு பாருங்க, தூப பீடம், அதில் உள்ள கங்கை எடுத்து தணலை எடுத்து அதில் குந்திரிக்கத்தை போட்டு அதை உள்ளுக்கு கொண்டு போய் அது சுகந்த வாசனையாய் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு, அதுதான் நம்முடைய ஜபம். அதுதான் சுகந்த வாசனையாய் எட்டும். இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு ஜபித்தால் வந்து நடப்பதில்லை. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம ஒரு பலியும் செலுத்த முடியாது. செம்மையானவரின் ஜபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பு, அசிங்கம். இஷ்டம் போல ஜீவித்து விட்டு உள்ளுக்கு துணிகரமாய் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியனே உள்ளுக்கு வரும் பொழுது கயிறு கட்டி தான் உள்ளுக்கு விடுவாங்க. பெல் இருக்கும். பிரதான ஆசாரியன் இந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ள போகும்பொழுது அந்த போறாருல ஒரு கயிறு கட்டி வெளியே இருந்தால் ஆளுங்க பிடிச்சிருக்கு. உள்ளுக்கு பெல் இருக்கு பாருங்க அந்த ட்ரெஸ்ல. இந்த பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊரில் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது எதுக்குன்னு. அந்த பெல் சத்தம் கேட்கலன்னா இந்த ஆசாரியன் பரிசுத்தமா இல்லைன்னு வைங்க, இந்த பெல் சத்தம் கேட்காது, அவன் கை அசையாதெல்லாம் செத்து போவான். அப்புறம் அவன் அந்த கயரோட இழுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த தலத்திற்குள்ள யாரும் நுழைய முடியாது இஷ்டம் போல. நல்லா கவனிச்சுக்காங்க. வெளிப்பிரகாரத்தில் அவிசுவாசிகள், அங்க சூரிய வெளிச்சம், ரட்சிக்கப்படாதவன் அங்கதான் இருப்பான். ஆனா விசுவாசி மாதிரி வெளிச்சத்தை காட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் உனக்குள்ளாக வரும். Believers can go inside. இது சபையில் உட்கார்ந்து பாட்டு பாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியின் நடக்கிறதுக்கு எல்லாம் பேசி எடுத்து துள்ளி எடுத்து சாடி எடுத்து வசனம் எல்லாம் வாசிப்போம். ஆனா அடுத்த ஸ்டேஜுக்குள்ள நீ போக மாட்ட. That is not collective. That is independent. You have to go alone.
You have to spend your personal devotion. Only then you can enter into the Holy of Holies. நீ மகா பரிசுத்தலத்திற்குள்ள நுழைய வேண்டுமானால் தனிப்பட்ட முறையில் உன்னுடைய உறவு இருக்க வேண்டும். அங்கு தேவனே வெளிச்சமாயிருப்பார். அப்படி நீ உள்ளுக்கு போனதான் உன் முகம் பிரகாசிக்கும். புரியுதுங்களா? சும்மா இல்ல, இவைகளெல்லாம் இல்லாம போய் உள்ளுக்கு போனோம்னா you are finished. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனே அவர் நேசிக்கிறார் இஷ்டம் போல. அதனாலதான் தேவன் நம்ம எச்சரித்துக் கொண்டே இருப்பார். மாத்து, உன் சிந்தனையை மாத்து. நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம ஆவியில நிரம்பலாம். Not enough. Not enough. When God is talking to us, we have to obey. Don't be rebellious. Don't harden your heart. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால தான் முதல்ல அவன் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கு பிறகு அவன் திரும்பணும்னு நினைச்ச ஆண்டவர் அவனை கடினப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். Beware of it. Don't harden your heart. அவர் சொல்லும் பொழுது நம்ம இறங்கிடணும். வேதத்தை கேளாதபடி 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிருவேன்னு நினைக்கிற பாப்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதனால சங்கீதத்தில் பாருங்க, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுள். அதுதான் அந்த பலிபீடத்தின் கீழுள்ள ஆத்துமாக்களுடைய ஜெபம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாக இருக்க கடவுள். நம்முடைய ஜெபம் only after sacrificing yourself, only after being 100% soul and spirit and body crucified with Christ, அதுதான் தூபமா இருக்கும். இல்ல மாம்சத்துல வைராக்கியம், குரோதம், வேசித்தனம் எல்லாம் உள்ளுக்கு சில தொக்கி நிற்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னதான் தூபம் போட்டாலும் அவருடைய சமூகத்துல தூபமாகவும் இருக்காது, நீ கையெடுக்கிறது அந்திபலியாகவும் இருக்காது. ப்ளீஸ் பிவேர் ஆஃப் இட். Please beware of it. இதே பலிபீடம் தான் அக்கினியும் நம்ம மேல வரும். அக்கினியில தண்ணி வேகும், தண்ணி மேல விழுந்தா அக்கினி அணைஞ்சு. இதே மாதிரிதான் இந்த அக்கினி பாவ மன்னிப்பையும் கொண்டு வரும், உன்னை தண்டிக்கவும் செய்யும். அதில் ஆசீர்வாதம் உண்டு, சாபம் உண்டு. அப்படியே பரிசுத்தவான்களுடைய போடு செலுத்தப்பட்ட தூப வர்க்க புகையானது அதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம், எக்காலம் வரும்பொழுது. அப்போ இந்த தூப வர்க்கம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். மரிக்கும் பொழுது அங்கதான் கிரஹாம் ஸ்டைன்ஸ், அங்கதான் அவருடைய ஆத்மா, அங்கதான். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அதே பலிபீடத்தை அக்கினி உலகத்துல கோபாக்கினியை கொண்டு வரும். எகிப்துல கோபாக்கினையை செலுத்தினவர் தேவன். இந்த மகாபத்திரவத்தின் நாட்களிலே கோபாக்கினியை செய்ய போகிறவர் தேவன். தேவன் ஒருவர் செய்யும் பொழுதுதான் உலகம் முழுவதும் அட் டைம் பாதிக்கப்படும். சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன், சுனாமி. தேவன் ஒரு சின்ன அசைவுதான், பூமிக்கு கீழே கடலுக்குள்ள ஒரு சின்ன என்னது பூமி எதிர்ச்சி. அது என்ன ஆயிப்போச்சு? எத்தனை கான்டினென்ட்டா உலகிச்சு, எவ்வளவு ஜனங்களை கொண்டு போச்சுது? ஒரு சின்ன அசைவு. Antichrist cannot do this. அப்போ ஆண்டவர் மேல இருந்து அந்த பலிபீடத்தை அக்கினி, அவங்கள ஆதரிக்கிற அந்த அக்கினி, ரத்தம் சிந்தப்பட்ட அந்த அக்கினி பூமியில விழுமானால் ரட்சிக்கப்படாத உன்னையும்
என்னையும் பட்சித்து விடும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. பி கேர்ஃபுல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவாய். அவர் அக்கினியை பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். சத்துருக்களை அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துகர்த்தி அவர்களை அழிப்பார். புரியுதுங்களா? இதேதான். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதர், இந்த இயேசுவாகிய கல்லின் மேல நீங்க விழுந்துட்டீங்கன்னா நல்லது. உடைய இருதயம் உடைக்கப்படணும். ஏசப்பா நன்றி ஐயா, என்ன பிரித்தெடுத்தீங்களே நன்றி ஐயா, இயேசுவே நன்றி ஐயான்னு நீங்க உடையணும். இல்லை நான் உடைய மாட்டேன். பின்னால் நம்ம இன்னும் வரும்பொழுதெல்லாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எக்காலத்திற்கும் எகிப்தில் உள்ள அந்த 10 வாதைகளுக்கும் ஒப்பிட்டு சாட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ரே. ஐ வாண்ட் யூ ஆல் ப்ரே ஃபார் மீ so that we can share more of deeper truths. மாத்திரல்ல, இதை கற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாருக்கும் அங்கங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடியை தொடங்குங்க. நான் மெட்டீரியல் உங்களுக்கு தரேன். ஜாம் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் பைபிள் ஸ்டடிகளை ஆரம்பிங்க. இந்தியாவில் இருந்தெல்லாம் ஒரு சிஸ்டர் அன்னைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன். இதை கிடைச்ச பிறகு என் பிள்ளைகள் என் யூத்துக்கு நான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன். நாகர்கோவிலேருந்து நிறைய பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. மெட்ராஸ்லேருந்து ஒரு பிரதர் சர்ச்சில் பாஸ்டர் நம்ம இதில் கலந்துருக்காரு. இன்னைக்கு கூட நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், உங்கள் நோட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறேன். ஐ டோன்ட் மைண்ட். ஒரு சின்ன குரூப்பை ஆரம்பிங்க. சரி, அப்போ இந்த கல்லில் நீங்களா போய் விழலன்னா, இந்த கல்லில் நாம போய் விழுவோமானால் நான் ஒருங்கி போவோம். அதான் சொல்லுகிறது. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒண்ணுல நம்முடைய ரத்தம் அக்கினியில உழணும், பலிபீடத்தில் சிந்தப்படணும். இல்ல அந்த பலிபீடத்தை அக்கினி ஓமையில விழாதுக்கு நீ விட்டுறக்கூடாது. தூபம் அதுதான், குந்திரிக்கம் காட்டுறது அதுதான். உள்ளுக்கு யோவான் லூக்கால பாருங்க, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியில், யார் இது இவன் யாரு? யோவானுடைய தகப்பனார் சகரியா. ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டு பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ தூப வர்க்கம் ஜெபத்திற்கு அடையாளம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பலிபீடம் செல்லாமல் ஜெபத்திற்குள்ள போக முடியாது. இன்னொன்று, மரிக்கிற ஆத்மா உறங்குவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். The moment we die, we will be alive with him. காயினுடைய ரத்தம் கூப்பிடுது பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியே என்றான். அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த ரத்தம் பலிபீடத்திலிருந்து அவர்களை கூப்பிடுகிறது. எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்கள். அநேக ரத்த சாட்சியாக மறுப்பார்கள். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். ஏன், எதற்காக அவங்க அவ்வளவு தூரம் கொலை செய்யப்படுவாங்க? யோவானே அங்க பத்ம தீவுல இருக்கும் பொழுது இந்த காட்சியை பார்த்ததுமே, யோவான் பத்ம தீவுல இருக்கிறது காரணமே வசனம் தான். தேவ வசனத்தின் நிமித்தமா 12ஆம் அதிகாரத்தில் மேல இருந்து சாத்தான் கீழே தள்ளப்படுவான். அப்போ ஜனங்கள் எல்லாம் மரணமே நெடுங்கிருந்தாலும் அதற்கு தக்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
We have to be victorious with the blood of Jesus. சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயிக்கணுமே தவிர நாம தோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்க கூடாது. Once you are crucified with Christ, you have to be victorious in your talk, in your thought, in your behavior, in your meditation, in your reflection, in showing the character of Jesus in you. 20 அதிகாரத்தில் பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட அரசாண்டார்கள். That is what we are going to do. நாம of course will be raptured. ஆனால் எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்கள்? அதான் ஆங்கிலத்தில் இம்ப்ரிகேட்டரி சாம்ஸ். ஒரு ஆதங்கத்தில் வருகிறது, அவ்வளோதான். இதை வச்சு நம்மளும் சபிக்கணும்னு சொல்லக்கூடாது. சங்கீதம் 35 போட்டிருக்கேன், கர்த்தாவே நீர் வழக்காடிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களே, இதெல்லாம் வருது. இதே அக்கினி, இந்த வசனத்தை பரவ நீங்க பார்த்துக்காங்க, இதே பலிபீடத்து அக்கினி உங்களை சுத்திகரிக்கும். ஏசாயா 6:6 பார்க்கும் பொழுது பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த அக்கினி தழலால் நாவை தொட்ட பொழுது, ஐயோ அதமானேன் ஏசாயா, நான் அசுத்த உதடல் உள்ள மனுஷன், அசுத்த உதடல் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண் கண்டதே நான். அப்பொழுது சேராபாண்டு வரும் பலிபீடத்திலிருந்து என் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தியானது என்றான். ஒன்று இந்த அக்கினி உங்க உதட தொடணும், அல்லது உங்களுடைய இருதயத்தை தொடணும். That's what it is. The topic is today. Satan is trying to establish kingdom, but Jesus is going to be victorious. உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் ஜெபிக்கிறேன், எல்லாரும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ப்ளீஸ், you can open your mic. You can open your mic. Open your camera if you want. It's up to you. இதனால ஜெபிக்கலாம். இதுவரையிலும் பலிபீடம் செல்லாதவர்கள் யாராவது இருக்கலாம், அல்லது இந்த யூடியூப்ல கூட இதை நான் யூடியூப்ல கூட பார்க்கிறவர்கள் இருக்கலாம். Commit your life to Jesus. ஆண்டவரே, நான் உம்மோடு இந்த நாளில் மரிக்கணும். ஆண்டவரே, நீங்க அந்த கல் ஏமால விட வேண்டாம், நான் உங்க மேல விழுந்து நொறுங்கணும். ஆண்டவரே, என்னை தொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாட்டுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கூட அப்படியே ஜெபிப்போமா? கண்களை மூடி. Go ahead and commit your life. I want to be filled by the Holy Spirit. இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அந்த தனிப்பட்ட ஜீவிதத்தில் மகா பரிசுத்தத்தில் நீ நானும் நுழையலன்னா உன்னுடைய முகம் பிரகாசிப்பாது. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் வாழ்க்கையை ஓட்ட வேண்டாம். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். Ask the Lord to come into your heart. You have to shine forth. உன்னோடு தேவன் இருக்கிறாராமே என்று சொல்லி ஜனங்கள் உன்னுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். என் அன்பான பிள்ளைகளை, இதில் பங்கெடுத்தவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு நாம் இவளுக்கு கீழ்ப்படிவோம். We are not learning for the sake of learning. We have to walk with the Lord. We have to have the experience of entering into the Holy of Holies all the time, round the clock. சின்ன சின்ன புடிவாதம் நம்முடைய இருதயத்திற்குள்ள வேண்டாம். அது சாபத்தை கொண்டு வந்து விடும். பலிபீட அக்கினி நம்ம மேல உழ வேண்டாம். Thank you, Lord.
Bless everyone, Lord. I commit everyone in the name of Jesus, Father, who is committing their lives, oh God. இந்த நிமிஷம் முதற்கொண்டு நீங்க ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அன்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you so much.